பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி நம்மளோட ஏலெவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 5வது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். ஸோ போன கிளாஸில் நாங்கள் படித்தது அல்லாஹ் பற்றின நம்பிக்கையில் பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களை முன் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் மலக்குமார்கள், ரிசாலத், ஹிதாயத், நுபுவத், இப்படியான பல விஷயங்களை பற்றி படித்தோம். இன்றைக்கி நாங்கள் மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி தான் படிக்க போகிறோம். மஹப்பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு காட்டுறது தான் நாங்கள் மஹப்பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மஹப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன? மஹப்பான்னு சொன்னால் நேசம் வைக்கிறது. இதை நாங்கள் எப்படி பிரிவாக படிக்கலாம்னு சொன்னால், மஹப்பாங்கிறது எங்களுடைய உயிரை விடவும் ஒருவரை மேலாக மதித்து அவருக்கு எங்களோட உயிரை கூட அவருக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மஹப்பா அப்படின்னு சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் மஹப்பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய உயிரை விடவும், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம், எங்களோட பெற்றோர், இப்படியான அனைத்தை விடவும் எனக்கு என்னுடைய உயிரை விடவும் மதிப்புக்குரியவர்னு சொன்னால் முஹம்மத் நபி அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க மீது நேசம் வைக்கிறத தான் இந்த மஹப்பத்து ரசூல்னு சொல்லக்கூடிய சொல் சுட்டி காட்டி நிற்கிது. இதற்கான மஹப்பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஹதீதுகளை பார்த்தோம்னு சொன்னால், நபி அவங்க என்ன சொல்கிறாங்க? தன்னுடைய பிள்ளையை விடவும், பெற்றோரை விடவும், மற்ற எல்லா மனிதர்களை விடவும் நான் உங்களுக்கு அன்புக்குரியவராக மாறாதவரை உங்களில் எவரும் பூரணமான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதை வச்சு நாங்கள் பார்க்கக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கிறது கூட எங்களுடைய ஈமானை பலப்படுத்தும், எங்களோட ஈமானை பூரணமான ஈமானாக மாற்றி கொடுக்கும்னு சொல்லி இதில் விளையும் கொள்ளையில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முழு மனித சமூகத்துக்கும் முன்மாதிரியான ஒரு மனிதராக நபி அவங்க காணப்படுறாங்க. நாங்கள் இப்போ ஒருத்தரில் அன்பு வைக்கிறோம், ஒருத்தரை ரொம்பவே நேசிக்கிறோம்னு சொன்னால் அவரில் என்ன விஷயங்களை வச்சு நாங்கள் நேசிக்கிறோம்? அதாவது அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த மனிதனுடைய தோற்றம் பிடிச்சிருக்கும், அவங்க பேசக்கூடிய பேச்சு, அதே போல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அதே போல் பல பல விடயங்களுக்காக அவங்களோட அறிவாற்றல், அவங்களோட சாதனைகள், இப்படியான பல விஷயங்களின் மூலம் ஒருத்தரில் எங்களுக்கு என்ன ஒரு பாசம், அன்பு, அதே போல் ஒருத்தரை பற்றியான ஒரு நேசம் ஒன்று எங்களோட உள்ளத்தில் எழுகுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்துக்காக தான் இவரை பிடிக்கும், இவங்களை பிடிக்கும்னு சொல்கிறத விட, நபி அவங்கள்ட்ட என்னென்ன விடயமெல்லாம் ஒரு மனிதரை பார்த்தா பிடிக்குமோ அத்துணை விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு மனிதராகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காணப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ரொம்ப மிச்சமே பற்று வச்சவங்களாக காணப்படுறாங்க. இதுக்கு நாங்கள் இஸ்லாமிய வரலாற்ற பல உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நபி அவங்கள பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நிச்சயமாக என்னுடைய உயிருக்கு அடுத்து ஏனைய எல்லா விஷயத்தையும் விட நீங்கள் தான் எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட நபி அவங்க என்ன சொல்கிறாங்க? என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமது உயிரை விட நாம் உமக்கு அன்புக்குரியவனாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நிச்சயமாக என்னுடைய உயிரை விட நீங்கள் நேசத்திற்குரியவர்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நபி அவங்க சொல்கிறாங்க, உமரே, இப்போது தான் உங்களுடைய ஈமான் பூரணமாகின்றது என்று சொல்லக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இதை அல்லாஹ் தஆலா எப்படி அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்? மஹப்பத்துர் ரசூல், அதாவது நபி அவங்க மீது அன்பு வைக்கிறத பற்றி, விசுவாசிகளுக்கு அவர்களுடைய உயிர்களை விட இந்த நபி மிக முன்னுரிமைக்குரியவர் ஆவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். மேலும் நாங்கள் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒரு முறை காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க? ஸெய்த் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செய்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அந்த டைமில் தான் காஃபிர்கள தலைவராக அந்த டைமில் இருந்தவங்க தான் அபூ சுஃப்யான். இவங்க என்ன செய்கிறாங்க? அபூ சுஃப்யான் அவங்க ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, ஸெய்தே, நீ இருக்கக்கூடிய இந்த இடத்துல முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறுத்தப்பட்டு அவங்களோட கழுத்து துண்டிக்கப்படவும்
நீ பாதுகாப்போட உன்னுடைய குடும்பத்தினருடன் சேரவும் விரும்புவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜெயித் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் என்னுடைய குடும்பத்தவருடன் பாதுகாப்பாக இருக்க முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களோட பாதத்தில் ஒரு முள் தைக்கிறத கூட நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெயித் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறத நாங்கள் ஹதீதுகளில் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு நபி அவங்க மீது நேசம் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், எந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய செல்வம், இவை அனைத்தையும் விட எனக்கு முன்னுரிமைக்குரியவங்கன்னு சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நபி அவங்கள முன்னுரிமைப்படுத்துகிறாங்க. நபி அவங்க மீது அந்த அளவுக்கு சஹாபா சமூகம் நேசம் வச்சிருக்கிறாங்க. இவ்வாறு தான் எவ்வாறு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வச்சிருக்கிறாங்களோ அதே போல நாங்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது அதிகமாக நேசம் வைக்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும். எவ்வாறு நாங்கள் நபி அவங்க மீது நேசம் வைக்கலாம், எப்படியான வழிகளை நாங்கள் பின்பற்றலாம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையெல்லாம் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறதும், எதெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்றதும், நபி அவங்க மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்கிறதும் நபி அவங்கள நேசிக்கிறதாக போகும். மேலும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொழுகிற டைமில் எங்களோட அத்தஹியாத் நாங்கள் சொல்கிற டைமில் அவங்க மீது ஸலவாத் சொல்கிறது, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பேணி நடக்கிறது, இந்த செயல்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறத காட்டும். அதே போல தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லக்குள்ள என்ன சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஆகவே நீங்களும் விசுவாசிகளே நீங்கள் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறதை நாங்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய சொல், செயல், அங்கீகரிக்கப்பட்ட விடயங்கள், இப்படியான பல விஷயங்களை, வழிகாட்டல்களை நாங்கள் பின்பற்றி அது நல்ல முறையில் பேணி பாதுகாக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய கட்டாய கடமையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ் தஆலா எதெல்லாம் எங்களுக்கு ஏவினானோ அதே விஷயங்களை தான் நபி அவங்க எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எனவே அந்த விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அல்லாஹ்னுடைய ஏவலை நிறைவேற்றியதாகவும், எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதை நாங்கள் தடுத்து நடக்கின்ற போது அல்லாஹ் தடுத்ததை தடுப்பவர்களாகவும் நாங்கள் ஆகிவிடுவோம். அடுத்ததுதான் மறுமை நாள் இருக்குது அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். மறுமை நாளில் நாங்கள் ஈமான் கொள்வதும் எங்களோட நம்பிக்கை கோட்பாடில், அதாவது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, அதே போல் சொற்பமான இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாலேயும் ஒரு வாழ்வு இருக்குது. அதைத்தான் ஆலமுல் பர்ஸகுடைய வாழ்வுக்கு பின்னால் உள்ள வாழ்வு மறுமை வாழ்வு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஈமான் கொள்கிறோம். அந்த விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னால் அந்த உலகத்தில் பல சண்டைகள், சச்சரவுகள், அதே போல் பிரச்சினைகள், அதே போல் கொடுங்கோல் ஆட்சிகள், அதே போல் எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள், இப்படியான பல விஷயங்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதோ எங்களுக்குரிய நியாயங்கள், நீதிகள் சரியான முறையில் நிலைநாட்டாமல் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு சொன்னால் அதற்கான தீர்வை நாளை மறுமையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா மறுமையை ஆக்கி வச்சிருக்கிறான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருமே என்றொரு நாள் மரணத்தை சந்திச்சே ஆக வேண்டும். எனவே அப்படி மரணிக்கின்றவர்கள் இன்னொரு வாழ்க்கைக்காக எழுப்பப்படுவாங்க, அதுதான் மறுமை நாள். இந்த மறுமை நாள் எதற்காக அவசியம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்கள், இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், எங்களுக்கான எதிரான அநீதிகள், இப்படியான விஷயங்களுக்காக தான் மறுமையில் அதற்கான சரியான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகின்றது. உண்மைக்குமே இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதராக ஒருத்தர் வாழ்றாருன்னு சொன்னால் அதற்கான சிறந்த கூலியாக சொர்க்கத்துக்கும், அதே போல் இன்னும் கொஞ்சம் பேர் நரகத்துக்கும், இன்னும் கொஞ்சம் பேர் தங்களுடைய குற்றத்துக்கான தண்டனையை நரகத்தில் பெற்றுக்கொண்டதுக்கு பின்னால் சொர்க்கத்துக்கும் அனுப்பப்படுவாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நம்பிக்கையை பற்றி கூறின டைமில் காஃபிர்கள் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, பரிகாசமாக மறுமைன்றது சாத்தியமற்ற உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்களை கேலி செய்கிறதுக்கு பதிலாக உக்கிப்போன எலும்பு துண்டையெல்லாம் கொண்டு வந்து இதையா உம்முடைய இறைவன் மீண்டும் எழுப்புவான் அப்படின்னு சொல்லி மிக பரிகாசிச்சு கேட்குறாங்க. இதை பற்றி அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான், குல் யுஹீஹல்லதி அன்ஷாஹ அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், முதன் முறையில்
அதை படைத்தானே அந்த ரப்பு அவனே தான் அதை உயிர்ப்பிப்பான். அவன் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் நன்கறிகின்றவன். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்குள்ள என்ன சொல்றான், அவலைஸ அல்லதீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த பிகாதிரின் அலா யஹ்லுக மிஸ்லஹும் பலா வஹுவல் ஹல்லாக்குல் அலீம். வானங்களையும் பூமியையும் படைத்தானே அத்தகையவன் அவர்களை போன்றதை படைக்க சக்தி பெற்றவனாக இல்லையா? ஏனில்லை, நிச்சயமாக அவனே மிக பெரும் படைப்பாளனாகவும் நன்கறிகின்றவனாகவும் இருக்கின்றான்னு சொல்லிட்டு, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன். அவன் ஏதாவது ஒரு விடயத்தை படைக்கிறதுக்கு, ஒரு பொருளை படைக்கிறதுக்கு நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் என்ன, ஆகுக என்று கூறுவதுதான். உடனே அது ஆகிவிடும். இவ்வாறு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையம் அல் குர்ஆன்ல 36வது அத்தியாயம் 77வது வசனத்திலிருந்து 83வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டத்தை பார்க்கலாம். மேலும் எந்த ஒரு முன்மாதிரியுமே இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைச்சு வானம், பூமி, மனிதர்கள், படைப்பினங்கள், இவ்வாறான படைப்பினங்களை படைச்ச அந்த ரப்புக்கு அதனை திரும்ப படைக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒன்றா அப்படின்னு சொன்ன அதையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வனு அலைஹ். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், படைப்பை எந்த ஒரு முன்மாதிரியின்றி அவன் ஆரம்பமாக தொடங்குகின்றான், பின்னர் அதனை அவன் மீள வைக்கின்றான். இது அவனுக்கு மிகவும் எளிதானதாகும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறத பார்க்கலாம். அதே போல் இந்த காஃபிர்கள் நபி அவங்கள பார்த்து மறுமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மிக பரிகாசிச்சு கேட்குறாங்க. அதுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் விடை கூறுறான். மறுமையை பற்றின அறிவு, மறுமை நாள் எப்போது வரும்னு சொல்லக்கூடிய அறிவும் அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்குதுன்றதையும் சொல்லி காட்டி பதிலளிக்கிறான். தர்க்க ரீதியான ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான அழிவும் இருக்குதுன்றதை அறிவியல் ஏற்றுக்கொள்கின்றது. அதே போல அனைத்துமே அழியக்கூடியது என்ற விஷயத்தையுமே அறிவியல் ஏற்றுக்கொள்கின்றது. எனவே படைக்கும் சக்தி வாய்ந்த அந்த ரப்புக்கு இந்த உலகை அழிக்கும் சக்தியும் இருக்குதுன்றத ஈமான் கொள்வது அவசியமாகும். நாங்கள் ஒரு நன்மையை செய்கிறோம்னு சொன்னால் அதற்கான பலன் எங்களுக்கு சரியான முறையில் அமைகின்றதா, அல்லது அதிகமாக கிடைக்கின்றதா, அல்லது குறைவாக கிடைக்கின்றதா, இல்லை எங்களுக்கு பலனே இல்லாமல் போகுதான்னு சொன்னால் அதற்கு இந்த உலக நியதின்றது சரியானதாக இல்லை. இதற்கான ஒரு விளைநிலமாகத்தான் அல்லாஹ் தஆலா மறுமையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஆனாலும் ஒரு மனிதனாக பிறந்தவன் அவன் வாழ்றது தான் அவனுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும். அவன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலகட்டத்திலையும் தான் மரணிக்க வேண்டுன்றதை விரும்பவே மாட்டான். ஆனால் அவனுக்கு இந்த உலக நியதின்றது அதற்கு பொருத்தமில்லதாக காணப்படும். ஏனென்று சொன்ன இந்த உலகம் என்றோ ஒரு நாள் அழிந்தே ஆகும். எனவே தான் இதற்கான மற்றொரு வாழ்க்கையாகத்தான் அல்லாஹு தஆலா மறுமையினால தெரிவு செய்திருக்கின்றான். அதில் தான் அனைத்துக்குமான சரியானதும் தீர்க்கமானதுமான கூலிகள் வழங்கப்படும். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கையாகவுமே காணப்படும். மேலும் மறுமை நாள் வரப்போகுதுன்றதுக்கான அடையாளங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஹதீதை வச்சு நாங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்காங்க, பின்வரும் நிகழ்வுகள் நிகழாதவரை மறுமை ஏற்படாது. அவை இரண்டு பெரும் கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் யுத்தம் உண்டு, அவர்களுக்கு இடையில் அதிக அளவிலான உயிர் சேதங்கள் நிகழும். அந்த இரு கூட்டத்தினருடைய கோஷம் ஒன்றுதான், தன்னை அல்லாஹ்வினுடைய தூதர் என்று வாதிக்கக்கூடிய ஏறத்தாழ 30 பொய் நபிமார்கள் தோன்றுவார்கள். அறிவை சுமர்ந்த அறிஞர்கள் மரணிப்பார்கள். பூகம்பங்கள் அதிகரிக்கும், காலம் சுருங்கும், குழப்பங்கள் அதிகரிக்கும், கொலைகள் அதிகரிக்கும். தர்மம் பெறுவோரை தேட கஷ்டப்படும் அளவுக்கு உங்கள் மத்தியில் செல்வம் கொளிக்கும். தர்மத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் கூட கொடுக்கப்பட்டார் அது எனக்கு அவசியமில்லை என்று எடுக்கிறதுக்கு மறுப்பாங்க. மனிதர்கள் எல்லாம் உயர் கட்டிடங்கள் கட்டுறதுல போட்டி போடுவாங்க. ஒரு மனிதனுடைய புதைகுழியை கடந்து செல்லும் போது அந்த மனிதன் அவனுடைய இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா என்று சொல்லி கை சேதப்படுவான். இப்படியான பல நிகழ்வுகளை மறுமைக்கு முன்னால நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. மேலும் தொடர்ச்சி என்ன சொல்றாங்க, சூரியன் மேற்கில் உதிக்கும். அவ்வாறு நிகழ்வதை மனிதர்கள் கண்டால் அனைவருமே விசுவாசம் கொள்வார்கள். மேலும் துணி வியாபாரி தன்னுடைய வாடிக்கையாளரின் முன்னால் துணியை விரிச்சி அதனை விற்பதற்கோ அல்லது மடித்து வைப்பதற்கோ முன் மறுமை நாள் நிகழ்ந்துவிடும். மற்றொரு மனிதன் தன்னுடைய ஆட்டின் பாலை கறந்து அதனை பருகுவதற்கு முன் மறுமை நிகழ்ந்துவிடும். நீர்த்தாங்கியை சுத்தம் செய்து அதில் நீர் நிறைப்பதற்கு முன் மறுமை நிகழ்ந்துவிடும். தன்னுடைய உணவை வாயாருகே கொண்டு வந்து சாப்பிடுவதற்கு முன் மறுமை நிகழ்ந்துவிடும். இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் மறுமைக்கு முன்னால் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மறுமைக்கான அடையாளங்கள் நிகழ்வுகளை நாங்கள் 2 அடையாளங்களாக நாங்கள் பிரிக்கலாம். பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி
பிரிக்கலாம். இப்போ நாங்கள் உலக முடிவுக்கான பெரிய அடையாளங்களை பற்றி பார்க்கலாம். உலக முடிவுக்கான பெரிய அடையாளங்களில் ஒன்று தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தோன்றுறது. அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோன்றுவாங்க, ஆனால் தன்னை அவர்கள் நான் தான் மஹ்தி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க நீதியானவர்களாக, நேர்மையானவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, உண்மை பேசக்கூடியவராக அந்த மனிதர் காணப்படுவாங்க. அவங்களோட பேர் முஹம்மத், ஆனால் மக்கள் அவர்களை மஹ்தி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுவாங்க. அதுக்கு பின்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. இவ்வாறு அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற அந்த டைமில் தான் அவர்களுடைய ஆட்சியினுடைய இறுதி பகுதியில் தான் தஜ்ஜால் வெளிப்படுவான். எனவே தஜ்ஜாலோட போர் செஞ்சு தஜ்ஜாலை அழிக்கிறதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த உலகத்துக்கு அனுப்புவான். அதுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆட்சி செய்வாங்க. தஜ்ஜாலை அந்த டைமில் தான் போர் செஞ்சு தஜ்ஜாலை அழிச்சிடுவாங்க. இவ்வாறு தஜ்ஜாலை அழிச்சதுக்கு பின்னால் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் இந்த உலகத்தில் தோன்றி மிகவுமே குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா சூரியன் எந்த திசையில் மறைஞ்சிச்சோ அதே திசையில் சூரியன் உதிக்கிறது. இப்படியான பல பெரிய அடையாளங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் உலக முடிவுக்கான பெரும் அடையாளங்கள்ன்றத சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கிறத கண்டு மறுமை ஏற்பட்டு விட்டது, மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் நடைபெறுகின்றதுன்றதை எண்ணி மக்கள் எல்லாருமே தௌபாவில் இறங்குருவாங்க, தௌபா செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இவர்களுக்கு இத்தனை காலமாக கொடுத்த தவணை முடிந்துவிடும். எனவே எங்களுக்காக அல்லாஹு தஆலாவால் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தவணையை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பேணி பாதுகாக்கிறது தான் எங்களுடைய சிறந்த ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும். ஏனென்று சொன்னால் இந்த காலம், இந்த தவணைன்றது ஒவ்வொரு முஸ்லீமும் தான் எதனை இலக்காக வச்சிருக்கிறோமோ அதை அடையிறதுக்கான வழிமுறைகளை பேணணும். அதிகமாக எங்களுடைய தௌபாக்களை நாங்கள் செய்து கொள்வது, எதையெல்லாம் எங்களுக்கு கடமைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான் அந்த கடமைகளை நாங்கள் தவறாமல் செய்து முடிக்கிறது. அதே போல் ஹுகூக்குல் இபாத், இந்த 2 கடமைகளையும் சரியான விதத்தில் நிறைவேற்றது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்வது, நாளை மறுமையில் இது அனைத்துமே எங்களுடைய வெற்றிக்கான ஒரு வழியாக காணப்படும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாபத்துல் அர்ள்னு சொல்லி ஒரு பெயரை கொண்டு இந்த பூமியில் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிராணி வழிபடுறது, அடுத்தது ஒரு வகையான புகை வழிபட்டு ஈமான் அற்றவர்களுக்கு மயக்க நிலையை ஏற்படுத்திவிடும். அதன் பின்னர் நறுமணமுடைய காற்று வீசும். இதனால் முஸ்லீம்கள் எல்லாரும் அனைவருமே மௌத்தாகிடுவாங்க. அல்லாஹ்னு சொல்லக்கூடிய பெயரை உச்சரிக்கக்கூடிய எவருமே இந்த உலகத்தில் மிஞ்சி இருக்க மாட்டாங்க, காஃபிர்கள் மட்டும்தான் மிஞ்சி இருப்பாங்க. அதுக்கு பின்னால் நெருப்பொண்டு வெளியாகி உலகம் ஃபுல்லாக பரவும். அதுக்கு பின்னால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூர்னு சொல்லப்படக்கூடிய குழலை ஊதுவாங்க. அல்லாஹினுடைய கட்டளையின்படி இந்த உலகம் முற்று முழுதாக அழிந்துவிடும். அதுக்கு பின்னால் நீண்ட காலத்துக்கு பின்னால் தான் நம்ம இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மீண்டும் எழுப்பி 2வது முறையாக சூர் ஊதும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். இவ்வுலகத்தில் தோன்றி மறைந்த அத்தனை உயிர்களுமே உயிர் பெற்று ஒரு பரந்த வெளியில் நிற்கும். இந்த வெளிக்கு பேர் தான் மஹ்ஷர் மைதானம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இதுதான் மறுமை நாளினுடைய ஆரம்பமாக காணப்படுகின்றது. இந்த மஹ்ஷர் மைதானத்துடைய வேதனை மிக கடுமையானது. சூரியன் மிக அருகில் காணப்படும். அதனுடைய வெப்பத்தை எங்களால் தாங்கவே முடியாது. அவ்வாறு வெப்பத்தை தாங்க முடியாத மக்கள் நபிமார்களிடத்தில் போய் அல்லாஹிடத்தில் பரிந்து பேசுமாறு அவங்க வேண்டிக் கொள்வாங்க. ஆனால் ஏனைய நபிமார்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அதற்காக இணங்கி மக்காமு மஹ்மூத் இடத்துக்கு வந்து அந்த மக்களையெல்லாம் கூட்டி சென்று அல்லாஹுவை சுஜூது செஞ்சு அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செஞ்சு பேசுவாங்க. இதனுடைய பிரதிபலனாகத்தான் அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களையுமே விசாரணை செய்யுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். ஆனால் அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளை இடும் வரைக்கும் மக்கள் எல்லாருமே துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்களையும் ஆக்க வேண்டும். ஏனென்னு சொன்னால் நபி அவங்களோட ஷஃபாத்ன்றது நாளை மறுமையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தை எங்களுக்கு விட்டுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய ஷஃபாத்துக்கு மிகவும் அருகதையுடையவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பரிசுத்தமான உள்ளத்தோட மொழிந்தவர் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. பிள்ளைகளே, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல வேண்டும். அதிகமாக நாங்கள் இந்த கலிமாவை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன்
வேறு எவருமே இல்லை என்ற வார்த்தையை நாங்கள் எப்போதுமே எங்களோட உள்ரங்கத்தாலையும் வெளிரங்கத்தாலையும் அதோட கருத்தை உணர்ந்து நாங்கள் மொழியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல தான் நபி அவங்க இன்னொரு விஷயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. எவர் அதான் சொல்லி முடிஞ்சதும் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா அப்படின்னு சொல்லி ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளையில என்னுடைய ஷஃபாத் விதியாகிவிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நாங்கள் இது ஒரு மிக சின்னதாக ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இது அதான் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் இந்த துஆவை ஓதுறத்தின் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறும்போது யௌமஇதில் லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இல்லா மன் அதினல்லாஹுர் ரஹ்மானு வ ரதிய லஹு கௌலா. அந்நாளில் அர் ரஹ்மான் எவருக்கு அனுமதி அளித்து சொல்லால் அவருக்காக பொருந்தி கொண்டானோ அவரை தவிர மற்ற எவருக்கும் பரிந்துரை பயனளிக்காது என்று சொல்லி அல்லாஹு தஆலா அத்தியாயம் 20:109 வசனத்தில் சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். ஷஃபாஅத்தை 4 வகையாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது மிக உயர்ந்த ஷஃபாத். இந்த உயர்ந்த ஷஃபாத்ங்கிறது அனைத்து மனிதர்களுக்கான ஒரு ஷஃபாத். அதாவது மஹ்ஷரினுடைய வெப்பம் அதனுடைய பயங்கரத்தை தாங்க இயலாமல் அதிலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுறது. அதே போல் விசாரணையை அவசரப்படுத்துறதுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுறது. இது மிக உயர்ந்த ஒரு ஷஃபாத்துடைய அந்தஸ்தில் இருக்குது. அடுத்த ஷஃபாத் தான் முஃமின்களில் ஒரு பிரிவினரை கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கான ஒரு ஷஃபாஅத். இந்த 2 ஷஃபாத்துக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த ஷஃபாத்தை செய்வாங்க. அதாவது அல்லாஹ்விடத்தில் மன்றாடுற விஷயங்கள், அதே போல் முஃமின்களுக்கான கேள்வி விசாரணையின்றி அவங்கள சொர்க்கம் செல்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மேற்கொள்ளக்கூடிய ஷஃபாத். அதுக்கப்புறமா 3வது ஷஃபாத்தை பார்த்தோன்னு சொன்னால் சொர்க்கவாசிகளில் சிலர் இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் இருந்து அதற்கு மேலே தரம் கூடின சொர்க்கத்தை அடைந்து கொள்றதுக்கான ஷஃபாத். அதுக்கப்புறம் 4வது ஷஃபாத் தான் நரகத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய முஃமின்களில் ஒரு பகுதியினரை அவங்களோட தண்டனை முடிகிறதுக்கு முன்னாடியே நரகத்திலிருந்து வெளியேற்றி கொண்டு வருவதற்கான ஒரு ஷஃபா. இந்த ஷஃபாத்துக்களை ஏற்றுக்கொள்றதும் மறுக்கிறதும் அந்த ரப்புல் ஆலமீனுடைய ஒரு கருணை, ஒரு எல்லையற்ற ஒரு கருணைக்கு உட்பட்டதாக அமையும் சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் ஷஃபாத்துக்களை தொடர்ந்து இவங்களுக்கு மத்தியில் விசாரணைகள் அல்லாஹ் தஆலா நடத்துவான். ஆனால் இவர்களுடைய விசாரணையின் மூலம் இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்றதை அந்த இடத்திலேயே தீர்மானித்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இவர்கள் பொய் சொல்கிறதுக்கு நாடினாலும் கூட இவர்களினுடைய உடல் உறுப்புக்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறான். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும் அந்த நாளில். இவ்வாறு அல்லாஹ் தஆலா சூரத்து நூர்ல 24வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். எனவே பிள்ளைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம்தான் மறுமை நாள்ன்றது மிகவும் உச்சகட்டமானது. அதாவது மறுமை நாளில் இருக்கக்கூடிய மஹ்ஷர் வெளிதான் மறுமையினுடைய ஒரு ஆரம்பம். மஹ்ஷர் வெளியே எங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது. அதனுடைய வெப்பம்ன்றது எங்களுடைய உடம்பு தாங்கவே முடியாது. அவ்வாறான ஒரு வெப்பமான அந்த காலத்தில் தான், அந்த வெப்பமான ஒரு சூழ்நிலையில தான் எங்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர்னு சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே அவர்களுக்காக நாங்கள் அவர்களுடைய மஹப்பாவை வேண்டி நிற்க வேண்டும். அதாவது அவர்கள் மீது அதிகமாக நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போலதான் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நீதி தவறாதவன் என்று சொல்றத இந்த அல் குர்ஆன் வசனம் உறுதிப்படுத்துது. அதாவது எல்லாருமே கேட்கலாம், அல்லாஹ் மறுமையில் சரியான முறையில் எங்களுக்கு நீதி வழங்குவான் அப்படின்னு சொல்லி. எவ்வாறு எங்களுக்கு நீதி வழங்குவான், அதற்கான ஆதாரங்கள் என்ன? மறுமையில் அல்லாஹ் நீதி தவறாமல் இருப்பான்றதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஆதாரமாகத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை அல் குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 47வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். வனதாஉல் மவாசினல் கிஸ்தல் யௌமில் கியாமா. மேலும் மறுமை நாளில் நீதமான தராசுகளை வைப்போம். ஃபலா துல்லமு நஃப்சுன் ஷைஆ. எந்த ஒரு ஆத்மாவும் சிறிதளவும் கூட அநியாயம் செய்யப்பட மாட்டாது. வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா.
ஒரு கடுகின் வித்தளவில் இருந்த போதிலும் அதனையும் நாங்கள் நிற்பதற்காக கொண்டு வருவோம். வகஃபா பினா ஹாசிபீன், கணக்கெடுப்பவர்களில் நமக்கு நாமே போதும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டத்தை பார்க்கலாம். கணக்கெடுக்கிற விஷயத்தில் மற்றவனுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவனுடைய நீதியை நிலைநாற்றத்தையும் நாங்கள் இதன் மூலமாக விளங்கி கொள்ளலாம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் மதுரமான பானத்தை அவங்க குடிப்பாங்க. அதுக்கு பின்னால் சில கூட்டத்தினர்கள் லிவாவுல் ஹம்துன்னு சொல்லக்கூடிய கொடியுடைய நிழலில் நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சிராத் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாலத்தில் அவங்களோட நற்செயல்களுக்கு ஏற்ற மாதிரி இமைப்பொழுதுலையும் மின்னல் வேகத்திலையும் குதிரை வேகத்திலையும் அவங்க அதனை கடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. இவ்வாறு தான் அந்த உலகத்தில் செஞ்ச அவர்களுடைய நற்செயல்களும் அவர்களுடைய தீமையான செயல்களும் நாளை மறுமையில் அனைவருக்கும் முன்னாலேயும் அவர்களுடைய தீய செயல்கள் பகிரங்கப்படுத்தப்படும். அதுதான் மறுமையினுடைய நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இதில் இருக்கக்கூடிய நல்ல நன்மைகள், அதிகமான நன்மைகள் செய்தவர்கள் சொர்க்கத்திலேயும் அதிகமான பாவங்கள் செய்தவர்கள் நரகத்திலேயும் கொண்டு செல்லப்படுவாங்க. இப்போ நாங்கள் சொர்க்க வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னால் சொர்க்கம்ன்றது எங்களுடைய கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு வாழ்வாகத்தான் சொர்க்க வாழ்வு காணப்படும். மேலும் சொர்க்கத்தை பார்த்தோன்னு சொன்னால் அதில் 7 விதமான சொர்க்கம் காணப்படுகின்றது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதின், ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் ஹுல், தாருஸ் சலாம், தாருல் ஜலால், தாருல் கரார், இப்படியான பல சொர்க்கங்கள் காணப்பட்டாலும் கூட மிக உயர்ந்ததும் சிறந்ததுமான சொர்க்கம்னு சொன்னால் அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் தான். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை கேட்கும்போது உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தையே கேளுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத பார்க்கலாம். இவ்வாறு சொர்க்க வாசிகள் எல்லாம் அவர்களுடைய மகிழ்ச்சி எல்லையற்றதாக காணப்படும். அவர்களுடைய இன்பங்கள் எல்லாம் அளவு மீறியதாக காணப்படும். இவ்வாறான ஒரு நிலையான ஒரு வாழ்வுக்காக தான் நாங்கள் இந்த உலகத்தில் தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் காணப்படுகின்றோம். எனவே இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணும் வேடிக்கையும் தான், மாறாக சொர்க்க வாழ்வுன்றது தான் நிலையான ஒரு வாழ்வாக காணப்படுகின்றது. எனவே பிள்ளைகள், நாங்கள் சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எங்களிடத்துல எவ்வாறான பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ளணும், எவ்வாறான பண்புகள் எங்களிடத்துல காணப்படணும். கண்டிப்பாக நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் நாங்கள் மொழிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல் நாங்கள் அல்லாஹு தாலா எதையெல்லாம் மறைவானத விடயங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நம்பணும்னு சொல்லியிருக்கிறானோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்பணும். அதே போல் எதெல்லாம் இஸ்லாத்தில் கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதெல்லாம் எங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான்றோ அந்த கடமைகளை நாங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றதும், அதே போல் எதெல்லாம் பாவங்கள் எதிலிருந்து நாங்கள் விலகி இருக்கணும், அல்லாஹுவை பயப்படணும்னு சொல்லி அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்தை நாங்கள் தடுத்தும் அல்லாஹுவை பயந்தும் வாழ்கிறது. அதே போல் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றது, நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வது, ஒழுக்க விழுமியங்களை கடைபிடிக்கிறது, நன்மையை நிலைநாட்டுறது, தீமைகளிலிருந்து பாதுகாப்பு தருறது, இப்படியான பல விஷயங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் தான் எங்களோட வாழ்க்கையில் சொர்க்க வாழ்வுக்கான அடித்தளங்களாக காணப்படுகின்றது. இதே போலதான் எவ்வாறு சொர்க்க வாழ்வில் அல்லாஹு தஆலா பல இன்பங்களை வச்சிருக்கிறானோ அதே போல் நரக வாழ்க்கைன்றதும் மிகவும் கொடூரமான ஒரு வாழ்க்கை தான். அதாவது சொர்க்கத்துக்கு முழுக்க முழுக்க மாற்றமானது தான் இந்த நரகம்ன்றது. 7 சொர்க்கங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது, அதே போல் படித்தரத்தின் அடிப்படையில் 7 நரகங்களும் காணப்படுகின்றது. லவா, ஜஹன்னம், ஹுத்தமா, ஜஹீம், சக்கர், சார், ஹாவியா இப்படின்னு சொல்லியான 7 வகையான நரகங்களும் காணப்படுகின்றது. நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் அதாப் ஜஹன்னம் வபிஸல் மஸீர், இன்னும் தங்களுடைய இரட்சகனை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோருக்கு நரக வேதனை உண்டு, அது திரும்பி சேரும் இடத்தில் மிகவும் கெட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றார். நாங்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்கள் அதிகமாக செல்கின்ற போது அது மிகவும் அதிகமான பாவங்களாக மாறிவிடுகின்றன. அதே போல் அல்லாஹுக்கு இணை வைத்தல் இது மிக பெரிய ஒரு பெரும்பாவமாக காணப்படுகின்றது. இந்த பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே போல் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் நிராகரிக்கிறது, இஸ்லாத்தில் கடமைகள் ஏதாவது ஒன்றை நாங்கள் மறுக்கிறது, இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை பரிகாசம் செய்கிறது,
இறை சட்டங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை மேற்கொள்வது, இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களில் மேற்கொள்வது, அதே போல் அல்லாஹு தாலா எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த பாவங்களை துணிச்சலுடன் செய்கிறது, இப்படியான பல விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது அதற்கான தௌபாக்களையும் நாங்கள் மேற்கொள்ளாமல் விட்டால் தொடர்ந்து நரக வேதனையை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் எங்களுக்கு ஏற்பட்டுவிடும். நஊது பில்லாஹி மின்ஹா. எனவே பிள்ளைகள், நாங்கள் இந்த படிக்கிற பாடங்களை நாங்கள் எங்களோட புக், அதாவது படிக்கிற வாழ்க்கையோட மட்டும் விட்டு விடாமல், படிக்கிற காலங்களோட மட்டும் சுருக்கி கொள்ளாமல், எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நரகம்ன்றது மிக கொடூரமானது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு விஷயத்தில் அல்லாஹு தாலா ஒரு நன்மையை செஞ்சால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல கூலியை அல்லாஹு தாலா எங்களுக்கு தாரானோ, அதே போல் நாங்கள் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்கின்ற போது அதற்கான தண்டனையை நாங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆக வேண்டும். அது எப்படியான பாவமாக இருந்தாலும் சரி, கொலை செய்கிறது, களவெடுக்கிறது, வட்டி கொடுக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, மது அருந்துறது, புறம் பேசுறது, துரோகம் செய்கிறது, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மறுமையினுடைய நம்பிக்கையை எங்களோட உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அதே போல் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள் இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு பொறுமையோடு வாழ்கிறதுக்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இலக்கு என்ன? இந்த உலகத்தில் சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஓதுறோம், அதே போல் பல தொழில்கள் செய்கிறோம், எங்களோட குடும்பத்தோட நல்ல முறையில் நடக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? எதுக்காக செய்கிறோம்? இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் அந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருந்திட இயலுமான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இல்லை. நாங்கள் நாளை மறுமையில் எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் இந்த உலகத்திலேயே நாங்கள் அதை சேர்த்து வச்சுக்கணும். நாங்கள் எந்த நன்மைகளை நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டு போகிறோமோ அதுதான் நாளை மறுமையில் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. எனவே எங்களோட சுயநல போக்குகளில் இருந்து விடுபட்டு எங்கள்கிட்ட என்ன விஷயம், நல்ல விடயங்கள் இருக்கின்றத நாங்கள் நல்ல விஷயத்தை கொண்டு எங்களோட நன்மைகளை அதிகப்படுத்துறதும், அதே போல் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீமையான விடயங்கள்லேருந்து எங்களை விடுவிச்சு கொள்வதும், எங்களோட ஒரு தாராள தன்மையை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்வதும், பொறுமையை கடைபிடிக்கிறதும் மிக ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் எப்போவுமே நாங்கள் மன உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபி அவங்க சொல்கிறாங்க, என்ன, நான் ஒழுக்கத்தை பூரணப்படுத்துறதுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம்ன்றது ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு மார்க்கமாக காணப்படுகின்றது. நாங்கள் மறுமையில் உயர்ந்த பதவிகள் அடையணும்னு சொன்னால் எங்களோட உள்ளத்தில் மன தூய்மைன்றது மிக முக்கியமானதாக காணப்படும். எனவே தான் பிள்ளைகள், நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் இந்த படிக்கிறதோடு மட்டுமே விட்டு விடாமல் எங்களோட வாழ்க்கையிலையும் அதை எடுத்து நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயத்தில் 6வதாக கதிர்ன்ற விஷயம் இடம்பெறுது. இந்த கதிர்னு சொல்லப்படக்கூடியது என்ன? அதாவது அனைத்து நிகழ்வுகளும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அணுவிலிருந்து அண்டம் வரைக்குமான அனைத்துமே அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி தான் நிகழ்கின்றதுன்றத ஒவ்வொருவரும் உறுதியாக உண்மைப்படுத்துறதை தான் கல்லா என்று சொல்கிறது. இந்த கதிருடைய விடயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வாறு சொல்கிறாங்கன்னு சொன்னால், சில மனிதர்கள் இந்த கதிர் அதை விசுவாசிக்கிறல்ல இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காதில் எட்டின டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்கள சந்தித்தா அவங்கள்ட்ட, நான் உங்களை விட்டு நிரபராதியாகி விட்டேன், நீங்களும் என்னை விட்டும் நிரபராதியாகி விட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உஹது மலையளவுக்கு நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்தாலும் கூட அவர்கள் கதிரை நம்பும் வரைக்கும் அவர்களுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லைன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போல தான் இந்த கதிர் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதை பற்றி நாங்கள் இதை 4 அடிப்படையில் நாங்கள் இதை விளங்கி கொள்ளலாம். அதில் முதலாவது விஷயம், அதாவது கதிர்னு சொல்கிறது, அல்லாஹ் ஒவ்வொன்றிலையும் அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும் அதை பற்றி பூரணமாக அறிஞ்சு வச்சிருக்கிறான். அவனுடைய அறிவை தவிர, அதாவது அவனுடைய அறிவுக்கு எட்டாத எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நிகழாது. வானங்களிலும் பூமியிலையும் இருக்கக்கூடிய ஒரு அணு கூட அவனுடைய அறிவை விட்டும் மறைந்து போவாதுன்றத ஒவ்வொரு மனிதனும் ஈமான் கொள்வது கட்டாயமான கடமையாகும். அதே போல 2வது விஷயம்,
அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைக்கிறதுக்கு 50,000 வருஷங்களுக்கு முன்னரே அனைத்தை பற்றியும் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதியிருக்கிறான்றதை நாங்கள் விசுவாசிக்கணும். அதாவது பூமியை படைக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னரே படைப்பினங்களினுடைய தக்தீர் அல்லாஹு தாலா எழுதி வச்சுட்டான்னு சொல்லி வரக்கூடிய ஹதீதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கதிரனுடைய 2வது நிலைப்பாடு. அதே போல தான் 3வது நிலைப்பாடு, அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்டும் அவனுடைய வல்லமை கொண்டுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மை தீமைகளும் நிகழ்கின்றனன்றதை ஈமான் கொள்வது. அடுத்தது 4வது தான், அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹினுடைய படைப்புகள், அவற்றினுடைய பண்புகள் செயற்பாடுகளும் கூட அல்லாஹ்வே படைக்கின்ற விஷயங்களை ஈமான் கொள்றது. இந்த 4 படித்தரங்களும் கதிரினுடைய படித்தரங்களாகும். இந்த 4ஐயும் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கதிரினுடைய ஈமான் பூரணமாகின்றது. எனவேதான் மனிதர்களை அல்லாஹ் எவ்வாறு படைத்தானோ அதை போன்று அந்த மனிதனுடைய ஆற்றலுக்கும் அந்த நாட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்க எதெல்லாம் இந்த உலகத்தில் செய்வாங்க என்ற விடயத்தை பற்றியும் அல்லாஹு தாலா ஏற்கனவே எழுதிவிட்டாண்டதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதே போலதான் கதிர் பற்றிய சரியான ஒரு நிலையை நாங்கள் அடையலைன்னு சொன்னால் எங்களுடைய ஈமான் பூரணமாகாததாக ஆகிவிடும். மேலும் அல்லாஹு தாலா கதிரை பற்றி சொல்லக்குள்ள வகான் அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹினுடைய கட்டளைன்றது தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு படித்த பாடம் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனவே உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் நல்லாவே விளங்கிடுச்சுன்னு சொன்னால் நீங்களும் அதை பயன்பெற்றது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே பிள்ளைகள், நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி